வணக்கம். குருவே சரணம். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமியும் 5 விதமான யோகங்களும். விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி, ஆங்கில தேதி 12/5/2025 திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி. இந்த பௌர்ணமி திதியானது பார்த்தீங்கன்னா, முதல் நாள் இரவு ஞாயிறு அன்று இரவு 8:04 முதல் திங்கள் இரவு 10:27 வரை பௌர்ணமி. இன்று நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, காலை 6:18 வரை சுவாதி நட்சத்திரமும் பின்பு விசாக நட்சத்திரம். இந்த சித்ரா பௌர்ணமியானது பார்த்தீங்கன்னா, தமிழ் வருடத்திற்கு முதல் மாதமாகிய சித்திரை மாதத்தில் வருவதால் சித்ரா பௌர்ணமி என்கிறோம். காலபுருஷனுக்கு முதல் ராசியாகிய மேச ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலமும், காலபுருஷனுக்கு 7ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலமும், சூரியனும் சந்திரனும் சம சப்தம பார்வை பெறும் காலமே சித்ரா பௌர்ணமி காலமாகும். வழிபடக்கூடிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு உகந்த நாள், சித்திரகுப்தரை வழிபட உகந்த நாள், குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள், பூரணச்சந்திரன் என்பதால் முழுமை பெற்ற நாள், முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். இந்த நாள் பார்த்தீங்கன்னா, ஆலயம் சென்று வழிபடலாம். குன்று இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று கிரிவலம் வருவது சிறப்பு. பழனிமலை, திருப்பரங்குன்றம், திருவண்ணாமலை, கழுகுமலை போன்ற ஆலயங்கள் சென்றால் கிரிவலமாக வந்து வழிபடுவதால் ஏற்படும் யோகங்கள் பார்த்தீங்கன்னா, மன தெளிவு கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். மருத்துவ கல்வி பயில்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்வை தரும். மருத்துவ ஆராய்ச்சி வெற்றியை தரும். உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி வெற்றியை தரும். பாக்கியம் கிடைக்கும். இந்த பௌர்ணமி வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த யோகங்கள்லாம் அமையும். வாழ்க வளமுடன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.